ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும்போது ஒரு ஃப்ளாட் நெகட்டிவில் ஓப்பன் ஆச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நவ் இட் செல்ஃப் நிஃப்டி 50 ஒரு 97 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. 23,260 பாயிண்ட்ஸில் இருக்குது. சென்செக்ஸ் 280 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. 76,783 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. பேங்க் நிஃப்டி 158 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகுறாங்க. செக்டார் வைஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது பிஎஸ்சி, எனர்ஜி, ஃபார்மா இதெல்லாமே லீடிங் பிளேஸில் இருக்கிறாங்க. குறிப்பாக எது இன்னைக்கு நெகட்டிவ்ல இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிஎஸ்யூ பேங்க், டெக்னாலஜி, சிமெண்ட் இந்த 3 செக்டார் தான் இன்னைக்கு வந்து நெகட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டி 49,300 பாயிண்ட்ஸ் மேலே பாசிட்டிவ்ல இருக்குது. கிட்டத்தட்ட 150 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல தான் இருக்கிறாங்க பேங்க் நிஃப்டி. இன்னைக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கும் இண்டஸ்இண்ட் பேங்கும் தான் டாப் பெர்ஃபார்மன்ஸ். இண்டஸ்இண்ட் பேங்க் 2.5% பாசிட்டிவ்ல இருக்கிறாங்க. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் 2.5% பாசிட்டிவ்ல இருக்குது. இண்டஸ்இண்ட் பேங்க் 1.5% பாசிட்டிவ்ல இருக்குது. ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், ஆக்சிஸ் பேங்க் இதெல்லாமே ஒரு 1% பாசிட்டிவ்ல இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இவங்கெல்லாம் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ்ல இருக்கிறாங்க. ஐசிஐசிஐ பேங்க், ஃபெடரல் பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க், கனரா பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க் இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1% கீழே வந்து நெகட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ ஓவரால் பேங்க் நிஃப்டி வந்து இன்னைக்கு ஒரு 150 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐடிசி ஹோட்டல்ஸ் ஆக்சுவலி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5% பாசிட்டிவில் தான் இருந்தாங்க காலத்தில் பார்க்கும்போது. அடுத்தது ஒரு 4.5% அடித்து 163 ரூபா வந்துட்டாங்க. 175 ரூபா வரைக்கும் இருந்தது, 163 ரூபாய்க்கு வந்துடுச்சு. ஸோ ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ப்ராஃபிட் புக் பண்ணுறது தான் பெட்டர். பட் நான் வந்து அதை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ ஓவரால் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஐடிசி ஹோட்டல் 5% நெகட்டிவில் தான் இருக்குது. பட் இது கொஞ்சம் வேல்யூஷன் இப்போ கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பேட் விற்கலன்னு தான் நினைக்கிறேன். அவங்க விற்றாங்கன்னா இன்னும் அடி தர்மடி விழும். அதனால ஐடிசி ஹோட்டல்ஸில் நிறைய பேர் எக்ஸிட் பண்ணியிருப்பீங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், ஃப்ரெஷ் என்ட்ரிக்கு இப்போதே வெயிட் பண்ணுறது தான் பெட்டருங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஐடிசி ஹோட்டல்ஸில் இன்றைக்கும் 5% நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸோட ரிசல்ட்ஸ் நேற்று வந்துருந்துச்சு. நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ப்ராஃபிட் 22% அடி வாங்கியிருந்தாங்க. நான் நேற்றே சொன்னேன் இது வந்து 700 கீழே போக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் இப்படி ஒரே நாளில் போகும் அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இன்றைக்கி டாடா மோட்டார்ஸ் காலத்தரம் மார்க்கெட்டில் எடுத்து பார்த்தோன்னே 9% அவுட்டு. 683 வரைக்கும் வந்தாங்க. கடைசியில் 690 பார்த்தீங்கன்னா நான் ஒரு 7 ஷேர் வாங்கினேன் டாடா மோட்டார்ஸில் இன்னைக்கு இந்த அடி விழுறதுக்கு காரணம் ஜெஃப்ரிஸ் வந்து டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க. வெனஸ்டே க்ளோசிங் லெவல் வந்து 13% வரைக்கும் டவுன் சைட் போகும். ஆக்சுவலி 930 ரூபா முன்னாடி அவங்க டார்கெட் ப்ரைஸ் சொன்னதை இப்போ வந்து அண்டர் பெர்ஃபார்ம் ரேட்டிங் விச் மீன்ஸ் டவுன் கிரேட் பண்ணி 660 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு 683 வரைக்கும் வந்தாங்க. கடைசியில் 690 ருபீஸ் அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 ஷேர் வாங்கினேன். இப்போ 6% பாசிட்டிவில் ட்ரேட் ஆகுது. 700 ரூபாய்க்கு மேலே இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அதுபோக பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷனில் ஒரு 5 ஷேர் வாங்கினேன். அது இன்னைக்கு 4% மேலே பாசிட்டிவில் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்இசி லிமிடெடில் ஒரு 5 ஷேர் வாங்கினேன். அது போக இந்த ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸான இந்த ISLWL விச் மீன்ஸ் இது இந்தியன் ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த அயனு, பிக் அயானு இதெல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கில் ஒரு 6 ஷேர் வாங்கினேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸல் அந்த ஸ்மால் கேப் கம்பெனி அதில் ஒரு 126 ஷேர் வாங்கினேன். டோட்டலாக இன்றைக்கு ஒரு 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் மார்க்கெட்டில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வோல்டாஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13% மேலே காலி. கிட்டத்தட்ட 1,281 ரூபா வந்தாங்க. கடைசியில் இப்போ 1,281 ரூபா வந்தது. 1,300 ரூபாவில் ட்ரேட் ஆகுது. 11% மேலே நெகட்டிவ்ல இருக்குது. இன்னைக்கு இந்த தர்மடி ஏன்னு கேட்டிங்கன்னா ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ப்ராஃபிட் 132 கோடி ப்ராஃபிட். ஆனால் இயர் ஆனர் பேசிஸில் சேம் பீரியட் லாஸ்ட்டில் 30 கோடி நெட் லாஸில் இருந்து இப்போ டர்ன் ஓவர் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இயர் ஆனர் பேசிஸில். ஆக்சுவலி முந்தின குவார்ட்டரில் 133 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் இது ஃப்ளாட்டாக இருக்குது. விச் மீன்ஸ் 1 கோடி அடி வாங்குது. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3,105 கோடியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எபிட்டா மார்ஜின் 6.4% இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட் பண்ணதை விட குறைவாக தான் வந்திருக்கு. இதில் என்னென்னா எஸ்டிமேஷனோடையும் குறைவாக வந்திருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்லேயும் அடி வாங்குது. ஆனால் இயர் ஆனர் பேசிஸில் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. யூனிட்டரி கூலிங் ப்ராடக்ட் செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் சென்டிமெண்ட்டை கட் பண்ணுது. விச் மீன்ஸ் யூசிபி மார்ஜின் வந்து 5.9% குறைஞ்சிருக்கு இந்த Q3ல. இது லோவஸ்ட் இன் 10 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் ரிசல்ட்ஸ் வந்து இயர் ஆனர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆனாலுமே நெட் லாஸ்லேருந்து இயர் ஆனர் பேஸில் ப்ராஃபிட்டுக்கு திரும்பினாலும் முந்தின குவார்டர் ஆன் குவார்டர் பேஸ் கம்பேர் பண்ணும்போது அடி வாங்கியிருக்கு. ஓவரால் இன்னைக்கு 13% நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகுறாங்க. 13% நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகுது. ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு கேட்பீங்க வால்டாஸ். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. பார்க்கும்போது 88 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க. லாஸ்ட் 1 இயர் ஒரு 27% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு இந்த ஸ்டாக்கு. இப்போதைக்கு வெயிட் பண்ணுங்கள். ப்ளூ ஸ்டாரோட ரிசல்ட்ஸ் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி இது வந்து எஸ்டிமேஷனெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கு. 32% ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 133 கோடி. ரெவன்யூ 25% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. ரெவன்யூவும் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 2,807 கோடி பார்த்தீங்கன்னா ரெவன்யூ பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு.
ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா 34.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா மார்ஜின் 7.5% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. செக்மெண்ட் வைஸ் பார்க்கும்போதும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது. பட் இன்னைக்கு ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டில் கொடுத்தாங்க. 1896 வரைக்கும் போனது. கடைசியில் 1805 ட்ரேட் ஆகுது. ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்துட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா பொத்துனி ஒரு 1.5% நெகட்டிவில் ட்ரேட் ஆகுது ப்ளூ ஸ்டார். இந்த ரெண்டுமே ஒரே செக்மெண்ட்டில் இருக்க ஏசி, ரெஃப்ரிஜரேட்டர் இதெல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி தான். ஆனால் ரெண்டுமே வேல்யூஷன் அதிகம். அது வால்டாஸ் 88 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க, இவங்க 72 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க. ப்ளூ ஸ்டார் வந்து லாஸ்ட் 1 இயர் ரிட்டர்ன்ஸ் பார்க்கும்போது 60% மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இருக்க இந்த ரெண்டு கம்பெனியுமே இப்போ இருக்க ட்ரெண்டில் வேல்யூஷன் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுறது தான் பெட்டருங்கிறது என்னோட ஒப்பீனியன். பஜாஜ் ஃபின்ஸோட ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 2231 கோடியாக இருக்குது. ஸோ 3% தான் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அதிகரிச்சிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 32,042 கோடியாக இருக்குது. இதில் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் அவங்க ஒரு 28% க்ரோத் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 3,98,043 கோடியாக இருக்குது அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட். ஆக்சுவலி பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸுக்கு அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் ஒரு 26% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. இவங்களுக்கும் அந்த ரேஞ்சில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் ப்ராஃபிட் ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ் பார்க்கும்போது 0.48%லேருந்து 1.12% அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது அசட் குவாலிட்டி அவங்களுக்கு அஃபெக்ட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி நெட் என்பிஎம் பார்த்தீங்கன்னா 0.37%லேருந்து 0.95% இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருக்காங்க. ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ 57% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் அசட் குவாலிட்டி வீக்காக இருக்குது. ப்ராஃபிட் ரெவன்யூ பெருசாக இன்க்ரீஸ் ஆகலை. ரெவன்யூ 10% இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் ப்ராஃபிட் வெறும் 3% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆஃப்டர் த ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸ் 1758 இருக்குது, ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் இருக்கிறாங்க. 1856 வரைக்கும் போனது, இப்போ இந்த ட்ரெண்டில் இருக்குது பஜாஜ் ஃபின்ஸோட ஸ்டாக் ப்ரைஸ். அதானி போர்ட்ஸோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் ஒரு 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 2520 கோடியாக இருக்குது. ரெவன்யூ 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 7964 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கம்பெனியோட கார்கோ வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா 4% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு ஸ்டாக் ப்ரைஸ் அடி வாங்குறதுக்கு முக்கியமான ரீசன். ஏன்னா கார்கோ வால்யூம்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட குறைஞ்சி தான் வந்திருக்கு. அதனால அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அடி விழுந்திருக்கு. ஃபினான்ஷியல் 25க்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எபிட்டா கைடன்ஸ் வந்து ரைஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கார்கோ வால்யூம் கைடன்ஸும் அதிகரித்து சொல்லியிருக்காங்க. 460 MMT to 480 MMT வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ரெவன்யூ கைடன்ஸும் பார்த்தீங்கன்னா 29,000 crores to 31,000 crores வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் இன்னைக்கு ஒரு 7% வரைக்கும் நெகட்டிவ் போனது. ஆஃப்டர் த ரிசல்ட்ஸ் ஒரு 4% சம்திங் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்கிறாங்க. ஸோ ஓவரால் இது வந்து அதானி போர்ட்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெச்எல் டெக்னாலஜிஸும் இன்ஃபோசிஸும் ஒரு $1 பில்லியன் மெகா டீலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுறாங்க. என்ன டீல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸ்வெட்டிஸை சேர்ந்த ட்ரக் மேக்கராக இருக்கிறது தான் அந்த வால்வோ குரூப்பு. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மேபி இந்த சாஃப்ட்வேர் டெக்னாலஜி ஒரு ட்ரக்கோ ஒரு காரோ அதுக்கு பில்ட் பண்ணுறோன்னா அந்த சாஃப்ட்வேர் டெக்னாலஜி மூலமாக தான் பில்ட் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு அதோட மாடலை. அது வந்து பார்த்தீங்கன்னா டாடா டெக்னாலஜிஸு, டாடா எலிக்ஸி இவங்கெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி இவங்க ஹெச்எல் டெக்கும் இவங்களும் வச்சுருக்காங்க இன்ஃபோசிஸ். ஸோ அந்த மெகா டீல் $1 பில்லியன் உள்ள மெகா டீலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேஸில் அக்யூசிஷன் பண்ணுறதுல ஹெச்எல் டெக்கும் இன்ஃபோசிஸும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து வால்வோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நீ பார்க்கும்போது ஸ்வீடனில் கோதன்பர்க் அப்படிங்கிற இடத்துல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டு கம்பெனியுமே இந்த கான்ட்ராக்டை கண் வச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ ஓவரால் இது வந்து ஹெச்எல் டெக்னாலஜிஸ் இன்ஃபோசிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. லாரஸ் லெபார்டரிஸ் இன்னைக்கு 8% மேலே பாசிட்டிவில் இருக்குது. கிட்டத்தட்ட 598 ரூபா போனது 591 ரூபாவில் இருக்கிறாங்க. ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஹெச்ஐவி ட்ரீட்மெண்ட், எய்ட்ஸ் ட்ரீட்மெண்ட் இதுக்கெல்லாம் ஃபண்டிங் பண்ணுறதை டொனால்ட் ட்ரம்ப் ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னார். கடைசியில் அவர் அதை ரெஸ்யூம் பண்ணி யுஎஸோட எமர்ஜென்சி ஹியூமனிடேரியன் வேவியர் இவங்க வந்து இப்போ அப்ரூவல் கொடுத்துருக்காங்க ஹெச்ஐவி ட்ரீட்மெண்ட், எய்ட்ஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் ஃபண்டிங் பண்ணுறதுக்கு. இது லாரஸ் லெபார்டரிஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்னால 6% மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரீசனால் ஸோ ஓவரால் இது வந்து லாரஸ் லெபார்டரிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஹிந்துஸ்தான் ஜிங்க் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ராஜஸ்தானில் வந்து ஒரு பேட்டரி ஃபெசிலிட்டி செட்டப் பண்ணுறதுக்கு பேச்சுவார்த்தையில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த பேட்டரி மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி வந்து யூஎஸ் பேஸ்ட் பேட்டரி டெக் ஃபார்மாக இருக்கிற ஏசியர் டெக்னாலஜி அவங்களோட ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சு இதை வந்து செட்டப் பண்ண இருக்கிறோன்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. இது வந்து ஹிந்துஸ்தான் ஜிங்க் கொடுத்த அப்டேட்டு. ஐடிசி ஹோட்டல்ஸோட ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஒரு ஆர்டிகல் படித்தேன். பட் ஆக்சுவலி இது கன்ஃபார்மாக என்னன்னு தெரியல. பட் கன்ஃபார்மாக தான் இருக்குது. இதில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க லிஸ்டிங் அன்னைக்கு நாங்கள் வந்து ரிசல்ட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி. லிஸ்டிங் சமயத்தில் அவங்களோட மார்க்கெட் கேபிலேஷன் 39,000 crores. இதில் ரிசல்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ராஃபிட் வந்து 74.35 லேக்காக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 41.68 லேக்காக இருந்தது. இந்த ரேஞ்சுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் இன்கம் 163.92 லேக்ஸாக இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டோட்டல் எக்ஸ்பென்சஸ் குறைஞ்சிருக்கு.
64.56 லேக்காக குறைச்சிருக்காங்க. ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு எம்ப்ளாயி பெனிஃபிட்டுக்கு வேண்டி ஒரு 50.92 லேக்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த அக்டோபர் டு டிசம்பர் குவார்ட்டர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து ஐடிசி ஹோட்டல்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டுன்னு சொல்கிறாங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மானு தெரில. நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வேணால் இன்னொருக்கு அப்டேட் பண்ணுறேன். டிசிஎஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கொச்சியில் வந்து ஒரு 37 ஏக்கரில் வந்து ஒரு கேம்பஸ் செட்டப் பண்ண இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இன்ஃபோ பார்க் வந்து எங்களுக்கு இமிடியேட் தேவைப்படுறதுனால செட்டப் பண்ண இருக்கிறோம். ஒரு 5000 சீட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் 5000 பேருக்கு ஜாப் கிடைக்கும். அது போக போக ஒரு 10,000 பேருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. இது வந்து டிசிஎஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேர்பூல் இன்னைக்கு 20% காலி. இந்த ஸ்டாக் ஏன் இப்படி அடி வாங்கிச்சு அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. 1260 இருக்குது. 20% லோவர் சர்க்யூட்டு. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்களோட ஓனர்ஷிப் இப்போ கரண்டாட்டி இவங்க ஓனர்ஷிப் 51% பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஹோல்ட் பண்ணுறாங்க. அது 20% அட்டு ஸ்டேக்கை வந்து ரிடக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருந்தாங்க ஓனர் இது வேர்பூல். ஸோ அந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி அவங்க வந்து இந்தியன் யூனிட்டில் ஒரு 24% ஸ்டேக் விற்றுருக்காங்க. $468 million அப்படின்னு சொல்லியிருக்காங்க டெப்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ 51% இருக்கிற ஸ்டேக்கை வந்து 20% நாங்கள் கம்மி பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. அந்த பேசிஸில் அன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் பாத்தில் போயிட்டு இருக்குது. ஜிண்டால் ஸ்டெயின்லெஸோட ரிசல்ட்ஸும் வந்துருந்துச்சு. ப்ராஃபிட் 5% டிக்ளைன் ஆயிருக்கு. 654 கோடியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 9.16% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 10,006 கோடியாக இருக்குது. ஸோ இவங்களோட ரெவன்யூக்கு இது நான் ஃபஸ்ட்டு சொன்னது டோட்டல் இன்கம். ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா 9,907 கோடியாக இருக்குது. 8.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எக்ஸ்பென்சஸ் 9,101 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 10.16% அதிகரிச்சிருக்கு. எபிட்டா 3.1% கீழே விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் ரிசல்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அடி வாங்கியிருக்கு. டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ₹1 இன்ட்ரீம் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஃபேஸ் வேல்யூ ₹2 ஆச்சு. 50% டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் அப்படின்னு அவங்க சொல்கிறது February 8 February 27 அந்த டிவிடெண்ட் பேமெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ ஓவரால் இது வந்து ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. டாடா மோட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்சுவலி இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங்கில் இவங்க தான் பார்த்தீங்கன்னா பெரிய கம்பெனியாக இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 60% மேலே மார்க்கெட் ஷேர் இருக்குது. இந்த ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் மூலமாட்டி இவங்களுக்கு இந்த இவி இன்வெஸ்ட்மெண்ட்டில் பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ அவங்களுக்கு எக்ஸ்பான்ஷனுக்கு $2.2 பில்லியன் தேவைப்படுது. இதில் $800 million to $900 million வந்து இந்த ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீம் மூலமாட்டு கிடச்சிரும். ப்ளஸ் $1 பில்லியன் தான் அவங்களுக்கு வந்து ரிமைனிங் தேவை. அதை வந்து நாங்கள் ப்ரைவேட் ஈக்விட்டி மூலமாட்டு ரைஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸ் கொடுத்த அப்டேட். இது அவங்களோட எலக்ட்ரிக் செக்மெண்ட்டை மீன் பண்ணி அவங்க சொல்கிறாங்க. யூஎஸோட ஃபெட் மீட்டிங் நேற்று நடந்துச்சு. ஸோ யூஎஸ் சென்ட்ரல் பேங்க் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நாங்கள் ஹோல்ட் பண்ணுறோம். விச் மீன்ஸ் 4.25% to 4.5% நாங்கள் ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூஎஸ் ஃபெட் மீட்டிங்கில் எந்த சேஞ்சஸுமே அவங்க பண்ணலை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் இந்த ஜான்வரியில் கிராஸ் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 15 month லோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. $25 billion தான். ஏன்னா அவங்க $24.93 billion தான் வாங்கியிருக்காங்க பர்ச்சேஸ், கிராஸ் ஈக்விட்டி பர்ச்சேஸு ஜான்வரியில். இது வந்து அக்டோபர் 2023 கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லோவஸ்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 12 month ஆவரேஜாக கம்பேர் பண்ணும்போது 42% ட்ராப் ஆயிருக்கு. $43.06 billion அந்த சமயத்தில் இருந்ததை கூட இப்போ பிரேக் பண்ணி கீழே வந்திருக்கு. 50% பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் கிராஸ் பையிங்லேருந்து கீழே விழுந்திருக்காங்க. 2024 செப்டம்பரில் $52 billion இருந்தது. அதை விட குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஜான்வரியில் எஃப்ஐஎஸ் வந்து பயங்கரமாக செல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. டெய்லி எடுத்து பார்த்தாலும் எஃப்ஐஎஸ் வந்து நெட் செல்லர்ஸாக தான் இருக்கிறாங்க மார்க்கெட்டில். அதே மாதிரி பேங்க் ஆஃப் கனடா பார்த்தீங்கன்னா 0.25% ரேட் கட் பண்ணியிருக்காங்க. அதாவது 3% ஆட்டி இப்போ இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 0.25% ரேட் கட் பண்ணியிருக்காங்கன்னு பேங்க் ஆஃப் கனடா சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பஜாஜ் ஹெல்த் கேர் கொடுத்த அப்டேட்டு. ட்ரக் கண்ட்ரோலர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா அவங்ககிட்ட வந்து இவங்களுக்கு ஒரு அப்ரூவல் கிடச்சிருக்கு. இவங்க மேனுஃபேக்சர் பண்ண ஏபி அண்ட் ட்ரக் ஃபார்முலேஷன் பிமாவான்சரின் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஹாலுசினேஷன் ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது. அதனால் அன்றைக்கி பஜாஜ் ஹெல்த் கேர் வந்து மார்க்கெட்டில் ஒரு 5% கிட்ட பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 20,000 crores வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாங் டேர்ம் பாண்ட்ஸ் மூலமாக ரைஸ் பண்ண போகிறோம். அதில் வந்து ஒரு 5,000 கோடி வந்து க்ரீன் ஆர் சஸ்டைனபிள் பாண்ட்ஸ் மூலமாக ரைஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா அப்டேட் கொடுத்துருக்காங்க. எல்என்டி கொடுத்த அப்டேட்டு மினரல்ஸ் அண்ட் மெட்டல் வெர்டிகல் செக்மெண்ட்டில் இவங்களுக்கு மிடில் ஈஸ்ட்டில் ஒரு 1000 to 2,500 கோடி கான்ட்ராக்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சிக்னிஃபிகண்ட் ஆர்டர்னாலே இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். இது எல்என்டி கொடுத்த அப்டேட்டு. ஜேகே பேப்பர் என்ன சொல்கிறாங்கன்னா, குவாட்ரஜன் பீட் ஹெல்த் பிரைவேட் லிமிடெட் அதில் வந்து ஒரு 300 crores வந்து ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டேக் வந்து நாங்கள் அக்யூசியேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு இப்போ போர்டு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இது ஜேகே பேப்பர் கொடுத்த அப்டேட்டு. ஜேகே சிமெண்ட் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. இவங்க குஜராத் மினரல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் கூட ஒரு லாங் டேர்ம் டீல் போட்டிருக்காங்க. அதாவது லைம் ஸ்டோன் சப்ளை பண்ணுறது கிட்டத்தட்ட
250 மில்லியன் டன் ஆஃப் லைம்ஸ்டோன் பார்த்தீங்கன்னா இவங்க சப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆக்சுவலி இது ஒரு லாங் டேர்ம் டீல் அப்படின்னு சொல்கிறாங்க. கேபிஐ கிரீன் எனர்ஜி கோல் இந்தியா கூட ஒரு கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. 300 மெகாவாட் கிரிட் கனெக்டட் ஏசி வந்து பார்த்தீங்கன்னா செட்டப் பண்ணுறதுக்கு கிரவுண்ட் மவுண்டட் சோலார் பிவி பிளான்ட் வந்து 300 MWAC அந்த மாதிரி கிரவுண்ட் மவுண்டட் சோலார் பிவி பிளான்ட் செட்டப் பண்ணுறதுக்கு கேபிஐ கிரீனும் கோல் இந்தியாவும் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.